Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஆனுவல் எக்ஸாமினேஷனோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 7 ப்ரோஸ் 7 போம் அண்ட் 7 சப்ளிமெண்ட்ரி. ஸோ ஃபஸ்ட்டு 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது இல்லையா. 6 ப்ரோஸில் இருக்கிற 2 மார்க்ஸ் நிறைய இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா மெமரி போயம் படிச்சுக்கணும். மெமரி போயம்க்கு அடுத்து எதெல்லாம் கம்பல்சரி வருதோ அதை வந்து நீங்கள் வந்து நல்லா படிச்சுக்கலாம். வாய்ஸ், ஸ்பீச், பங்க்சுவேஷன், ஜெரண்ட், இன்ஃபினிட்டிவ், அந்த ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ், வேர்ட் ஆர்டரை கொடுத்துட்டு அந்த மாதிரி. அடுத்து பேராஃப்ரேஸ், அடுத்து ஜம்பிள் சென்டென்ஸ், பேராகிராஃப் கொடுத்துட்டு கொஸ்டின் ஆன்சர், அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி, அடுத்து லெட்டர் ரைட்டிங், நோட்டீஸ், பிக்சர் காம்போசிஷன், டைரக்ஷன் சொல்கிற மாதிரி, அடுத்து ஹெயின்ஸ் டெவலப்மெண்ட், இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுங்கன்னா பேராகிராஃப் கொஸ்டினுக்கு வாங்க. பேராகிராஃப் கொஸ்டின் அடுத்து சினானிம்ஸ், தென் ஆன்டனிம்ஸ், இதுக்கு அடுத்தது 2 மார்க். ஸோ ஃபைனலாக நீங்கள் 2 மார்க் வச்சுக்கிட்டிங்கன்னா, ஏன்னா 2 மார்க்லேருந்து மேக்ஸிமம் எனி 3 கொஸ்டின்ஸ் இல்லை 5 கொஸ்டின்ஸ் தான் வரும். ஸோ 5 கொஸ்டின்ஸ்க்காக நீங்கள் எல்லா ப்ரோஸில் இருக்கிற கொஸ்டின்ஸ் படிக்க டைம் எடுக்கும். நீங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக நீங்கள் 2 மார்க்ஸ்க்கு வந்தீங்கன்னா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா இதில் நமக்கு ஓவரால் மார்க்ஸ் வந்து அதிகமாக இருக்குது இல்லைங்களா. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், மெமரி போம், வாய்ஸ், ஸ்பீச், இதோட புக் பேக் எக்ஸசைஸ் எல்லாமே பார்த்துட்டு பேராகிராஃப் கொஸ்டின் ஃபஸ்ட்டு முடியுங்க. அதுக்கு அடுத்தது 2 மார்க் கொஸ்டின் முடிங்க. சரிங்களா. போமில் இருக்க கொஸ்டின் இருக்குது இல்லையா, அதையும் சேர்த்து பேராகிராஃப் கொஸ்டின் அடுத்து போமில் இருக்கிற கொஸ்டின் அடுத்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி வந்து ஒரு லைன்ஸ் கொடுத்துட்டு அதோட ரைமிங் வேர்ட்ஸ் கேட்பாங்க. அடுத்து ரைமிங் ஸ்கீம் கேட்பாங்க, அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் கேட்பாங்க, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஸோ இதுவும் கம்பல்சரி வரும். ஓகேங்களா. இது ஒரு 2 மார்க் ஒரு 4 மார்க்கில் வரும். 2 லைன்ஸ் கொடுத்துட்டு கம்பல்சரி இது கொடுத்துட்டு ரைமிங் ஸ்கீம், ரைமிங் வேர்ட்ஸு, அலிட்ரேட்டட் வேர்ட்ஸு, தென் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஸோ இது மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூனிட் 1 ப்ரோஸ் லேர்னிங் த கேம். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், ஹூ வேர் சச்சின்ஸ் ஃபேவரட் பிளேயர்ஸ். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட், வாட் சார்ட் ஆஃப் கான்வர்சேஷன் டிட் அஜித் அண்ட் சச்சின் ஹாவ் வைல் ட்ராவலிங். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வாட் ஆக்டட் ஆஸ் அ சேஃப்டி வால். தென் வாட் டிட் சச்சின் டூ டியூரிங் த 30 minutes பிரேக் இருக்கு இல்லையா, இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அண்ட் தென் பேஜ் நம்பர் 4ல் வாட் டிட் அச்ரேக்கர் அட்வைஸ் சச்சின். What did embarrass Sachin in the bus? Then page number 5 what was coach Achrekkar's first impression on Sachin's first one. Second, why did Sachin feel that the schedule of the camp was rigorous. Fourth one, why was Sachin asked to change the school? What was the condition laid down by Sachin's father for changing the school? And sixth, how did the 1 rupee coin help Sachin become a good cricketer? 7, what did help Sachin build his physical and mental stamina? ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா எந்த இது கொஸ்டின்ஸும் கேட்கல, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதனால் பேஜ் நம்பர் 6 பாருங்கள். இதில் டீட்டெயில் இது கேட்டிருக்காங்க. அச்ரேக்கர் வாஸ் அ சின்சியர் கோச் சப்ஸ்டான்ஷியேட், பேராகிராஃப் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. Narrate in your own words the hardships underwent by Sachin to become a great cricketer. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் ஆனுவல் எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது சினானிம், ஆன்டனிம், இதெல்லாம் வந்து 14 மார்க்ஸ்க்கு நீங்கள் வரும். ப்ரிஃபிக்ஸ், அஃபிக்ஸ் இது பார்த்துக்கோங்க, ஹோமோஃபோன்ஸ். அண்ட் தென் இந்த புக் பேக்கில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் பிட்வீன் அண்ட் அமாங் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ப்ரிப்போசிஷன், இந்த ப்ரிப்போசிஷன் எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பேஜ் நம்பர் 18 ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் அ ஸ்னோயி ஈவினிங் இருக்கு இல்லையா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரீட் த ஃபாலோயிங் லைன்ஸில் செகண்ட் ஒன், மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் குவிர் டு ஸ்டாப் வித்தவுட் அ ஃபார்ம் ஹவுஸ் நியர். அடுத்து இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபோர்த், த வுட்ஸ் ஆர் லவ்லி டார்க் அண்ட் டீப் பட் ஐ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப் இருக்கு இல்லையா, இது ப்ரீவியஸ் இயர் ஆனுவல் கொஸ்டின். ஸோ இந்த போம் பொறுத்த வரைக்கும் ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் அ ஸ்னோயி ஈவினிங்கில் ஒரு பேராகிராஃப் டிஸ்கிரைப் அ பேராகிராஃப் அபவுட் அ ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் அ ஸ்னோயி ஈவினிங் இது கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் ஒரு பேராகிராஃப் கொஸ்டின் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதையும் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 21ல் இட் இஸ் செட் த சாய்ஸஸ் மேட் பை ஒன் ஷேப்ஸ் ஒன்ஸ் டெஸ்டினி, பாண்டர் ஆன் த தாட் அண்ட் ரைட் அ பேராகிராஃப் இருக்கு இல்லையா, இது பேராகிராஃப் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. பேஜ் நம்பர் 22 யூனிட் 1 சப்ளிமெண்ட்ரி த என்வியஸ் நெய்பர் இருக்கு இல்லையா. ஸோ இதில் நீங்கள் வந்து ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து ரீஅரேஞ்ச் சென்டென்ஸ் இருந்தால் அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 2 ப்ரோஸ் ஐ கான் கிளைம் ட்ரீஸ் எனிமோர் இருக்கு இல்லையா. இதில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் ஃபர்ஸ்ட் வந்து
இந்த கொஸ்டின் இருக்குது பாருங்கள், பேஜ் நம்பர் 29ல வாட் வாஸ் த ஓல்ட் ஹவுஸ் பில்ட் வித், அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். தென் வாட் டிட் த விசிட்டர் ஹைட் இன் த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ, வென் டிட் த விசிட்டர் ஆக்சுவலி ஹைட் த அயன் கிராஸ் இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 33ல எக்ஸ்பிளைன் பிளெஸிங்ஸ் ரெஸ்ட் ஆன் த ஹவுஸ் வேர் த ஷேடோ ஆஃப் அ ட்ரீ ஃபால், ஃபஸ்ட்டு, தேர்ட், ஃபோர்த், 6th and then 8th question important question. ஸோ உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஹிண்ட் தான் நான் தரேன். உங்களுக்கு இது வந்து 6 மார்க் எனி 3 தான் எழுத போகிறீங்க. உங்களுக்கு ப்ரோஸ் 7 ப்ரோஸ்லேருந்து 4 questions கொடுத்துட்டு எனி 3ன்னு கேட்பாங்க. ஸோ 3 × 2 6 மார்க்ஸ். ஸோ 6 மார்க்ஸ்க்காக இத்தனை கொஸ்டின் படிக்கிறதுக்கு நமக்கு டைம் எடுக்கும். ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் வந்து இந்த கொஸ்டின்ஸ்க்கு டைம் வைங்க இந்த 2 மார்க்ஸ் படிக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி டைம் அலாட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 2 மார்க்ஸ் கொஸ்டினை லாஸ்ட்டாக பார்த்துக்கோங்க. பேராகிராஃப் கொஸ்டின் கம்பல்சரி 5 மார்க்ஸ் இருக்குது இல்லையா, அதனால் அதை நீங்கள் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு ஃபைனலாக நீங்கள் வந்து இந்த 2 மார்க்ஸ் கொஸ்டின் படிங்க, எல்லா புக் பேக் எக்ஸசைஸும் படித்து முடித்த பிறகு. இது என்னோட ஒரு சின்ன சஜஷன் தான், உங்களோட விருப்பம் தான். அடுத்து டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் இதை பார்த்துக்கோங்க. இதில் வர எக்ஸசைஸ் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் எக்ஸசைஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, ரைட் 5 sentences இருக்கு இல்லையா, அது அடுத்தது யூனிட் 2 போம் பார்த்தீங்கன்னா இதில் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆன்சர் த ஃபாலோயிங்கில் ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டண்ட் அண்ட் தென் தேர்ட் ஒன் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டாங்க. இந்த மார்னிங் கிளாட் ஐ சி மை ஃபோ அவுட் ஸ்ட்ரெச் beneath the tree, இது இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், ஐ வாஸ் ஆங்க்ரி வித் மை ஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா, இந்த கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் டீட்டெயில் அந்த பேராகிராஃப் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஹவு டிட் த போயட்ஸ் ஆங்கர் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட் எண்டோ டிஸ்கிரைப் த எஃபெக்ட் ஆஃப் த பாய்சனஸ் ஃப்ரூட் ஆன் த எனிமி இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஸோ கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, தேர்ட் அண்ட் தென் ஃபோர்த்து. இதில் தேர்ட் ஒன் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், பேஜ் நம்பர் 41ல் இந்த கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் தென் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் பேராகிராஃப் கொஸ்டின். அடுத்தது யூனிட் 2 சப்ளிமெண்ட்ரி த ஃபன் தே ஹேட் இருக்கு இல்லையா, இதையும் ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரோஸ் 3 ஓல்ட் மேன் ரிவெண்ட், இதில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 59ல் சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 60ல் கொஸ்டின் ஆன்சர்ஸில் 1, 2, 4th கொஸ்டின், 5th கொஸ்டின், 7th கொஸ்டின், 9th கொஸ்டின்ஸ், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அடுத்தது டீட்டெயில் பேராகிராஃப் கொஸ்டினை ஹவு டிட் எமி மேனேஜ் த சிச்சுவேஷன் அட் ஹோம் இருக்கு இல்லையா, இதுதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். மேபி ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் சினானம் ஆன்டனிம் பார்த்துக்கோங்க நீங்கள், அதில் வந்து நியர்லி 14 மார்க்ஸ் நமக்கு வருது. நெக்ஸ்ட்டு கிளாஸ் பார்த்துக்கோங்க, என்னென்ன வருதுன்னு நம்ம ஃபைனலாக பார்க்கலாம். அடுத்து ஃபைனட் வேர்ப்ஸ் ஜெரண்ட் இன்ஃபினிட்டிவ் கம்பல்சரி பார்த்துக்கோங்க. ஜெரண்ட் இன்ஃபினிட்டிவ் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் இதோட எக்ஸசைஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 3 போம் வந்து ஆன் கில்லிங் எ ட்ரீ இருக்கு இல்லையா, இதில் பேஜ் நம்பர் 76ல் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதாவது ப்ரீவியஸ் இயர் ஆனுவலில் கேட்டிருக்காங்க. தேர்ட் அண்ட் ஃபோர்த் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் தென் ஃபிஃப்த் ஒன் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஒன். தென் பேராகிராஃபில் ஹவு டஸ் த போயட் பிரிங் அவுட் த பெயின் ஆஃப் த ட்ரீ இருக்கு இல்லையா, அதை கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் ஆனுவல் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 82 யூனிட் 3 சப்ளிமெண்ட்ரி எர்த் குவாக் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா 86ல் ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் இருக்கு இல்லையா, அது வந்து இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் யூனிட் 4 ப்ரோஸ் 17 ஆரஞ்சஸ், இதில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 93ல் இதில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட், அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இல்லை, ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டண்ட், தேர்ட் ஒன் இம்பார்ட்டண்ட் அண்ட் தென் 6th ஒன் இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, 4th 1, 3, 4, 6 வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 92ல் பார்த்தீங்கன்னா அடுத்து 7th ஒன் வாட் டிட் போங்கோ டூ வென் ஹி ஃபவுண்ட் நோ ஆரஞ்சஸ் ஆன் த டேபிள், இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். பேராகிராஃபில் ரெண்டுமே கேட்டிருக்காங்க. நரேட் த கிளவர் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோட் பை கிளெம் ஜோன்ஸ் டு டிசீவ் போங்கோ, டிஸ்கிரைப் த கான்ஃபரன்டேஷன் பிட்வீன் த நரேட்டர் அண்ட் போங்கோ. ஸோ இது எல்லா லெசனில் இருக்கிற பேராகிராஃப் நீங்கள் மெயினாக படிச்சுக்கோங்க, சரிங்களா. அடுத்தது இதில் கிளாஸ் ஆக்ஷன் எஃபெக்ட், இதில் இருக்கிற இது ஃப்ரேசல் வேர்ப்ஸ் இருக்கு இல்லையா, இதை பார்த்துக்கோங்க. தென் இந்த மாடல்ஸ், அப்புறம் யூசஸ் ஆஃப் ஆக்சிலரி வேர்ப்ஸ், இந்த எக்ஸசைஸ். அடுத்து இந்த லெட்டர் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 4 போம் த ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை. ஸோ இதிலேருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, இந்த 2 லைன்ஸ் கொடுத்துட்டு இது ரிலேட்டடான கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஆனுவல் எக்ஸாமினேஷனில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த போம் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு தேர்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்கு இல்லையா, ரீட் த ஃபாலோயிங் லைன்ஸ் ஃப்ரம் த போம் இந்த ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட்,
4th and 6th one important. அடுத்து paragraphல write a character sketch of the spider இருக்கு இல்லையா, இது previous year annualல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா supplementary the cat and the painkiller, இதில் வந்து identify the character or speaker அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் unit 5 prose water the elixir of life, இதில் பார்த்தீங்கன்னா important question, what is the imaginary elixir of life, இது previous year question. அடுத்தது what does the writer compare water in a landscape to, how does the water in rain tanks get its color, what is the main cause of soil erosion, இதெல்லாம் important questions. அடுத்தது how can soil erosion be prevented வந்து previous year question. சரிங்களா, what are the two sources of water வந்து important question. what is the cheapest means of transport, அது important question. what is the idea of civilized forest, அது important question. பேஜ் நம்பர் 122ல பார்த்தீங்கன்னா செகண்ட், how does water help in the formation of fertile lands, how does soil erosion happen and what are its main causes, இது important. then fifth question important. பேஜ் நம்பர் 123ல paragraphல செகண்ட், water exists in all plant and animal forms explain, life cannot exist on earth without water explain, the second and third paragraph question important. கிராமர் டென்சஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதை முடிச்சிங்கன்னா பேஜ் நம்பர் 135ல இந்த எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே பார்த்துக்கோங்க. அடுத்தது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இது எல்லாமே அப் டு பேஜ் நம்பர் 140 வரைக்கும் இருக்க எக்ஸசைஸ். அடுத்து த ரிவர் போமில் பேஜ் நம்பர் 142, இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் செகண்ட் ஒன் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், செகண்ட் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. அடுத்தது ஃபோர்த் ஒன் கேட்டிருக்காங்க, ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட். தென் இதில் பார்த்தீங்கன்னா ரீட் த ஃபாலோயிங் லைன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு இதில் வர இந்த டீட்டெயிலில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் கொஸ்டினில். நெக்ஸ்ட் யூனிட் 5 சப்ளிமெண்ட்ரி லிட்டில் சைக்ளோன் த ஸ்டோரி ஆஃப் அ கிரிஸி கிளப் இருக்கு இல்லையா, இதில் ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 6 ப்ரோஸ் ஃப்ரம் 0 to infinity, இதில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் வந்து ஃபர்ஸ்ட்டில் வாட் வாஸ் த ரியாக்ஷன் ஆஃப் த கிளாஸ்மேட்ஸ் டு ராமானுஜன்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா அது. அடுத்து வேர் டிட் ராமானுஜன் கெட்ஸ் எஸ்எல் லோனிஸ் புக் ஆன் ட்ரிக்னாமெட்ரி, இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் விச் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, இது இம்பார்ட்டன்ட். தென் வாட் டிட் ராமானுஜன் சென்ட் டு ஜிஹெச்ஆர்டி, இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் இந்த லெசனில் பொறுத்த வரைக்கும் தேர்டு, ஃபோர்த் அண்ட் செவன்த் ஒன் இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பேராகிராஃபில் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட், ஃபர்ஸ்ட் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த புக் பேக் எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா வந்து கிராமர் கனெக்டர்ஸ் இருக்குது இல்லையா, அதோட புக் பேக் எக்ஸசைஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து வாய்ஸ் கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வருது, வாய்ஸ்லேருந்து வாய்ஸு இன்டைரக்ட் ஸ்பீச்சும் கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வருது. ஸோ சேஞ்ச் த ஃபாலோயிங் இன்ட்டு பாசிவ் வாய்ஸ் இருக்கு இல்லையா, இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 6 போம் வந்து த காமெட், இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க, ராம்பேஜிங் த்ரூ த ஹெவன்ஸ் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் செகண்ட் ஒன் ரெண்டுமே வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து மெமரைஸ் த போயம் இருக்கு இல்லையா, இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபிஃப்த் ஒன், இதில் ஃபர்ஸ்ட்டு செகண்டு ஃபிஃப்த்து இது மூணுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அதுக்கு அடுத்து போயம் அப்ரிசியேஷன் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நரேட் த ஹவு த போயட் டிஸ்கிரைப்ஸ் த காமெட், இது ப்ரீவியஸ் இயர் ஆனுவலில் பேராகிராஃப் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யூனிட் 6 சப்ளிமெண்ட்ரி மதர்ஸ் வாய்ஸ் வந்து ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து ரீஅரேஞ்ச் ஜம்பிள் சென்டென்ஸ் இருந்தால். அடுத்து யூனிட் 7 ப்ரோஸ் பர்த்டே லெட்டர் ஜவஹர்லால் நேரு, இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் விச் பிரசன்ட் டிட் நேரு ரைட் திஸ் லெட்டர் இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். விச் ஹிஸ்டாரிக்கல் கேரக்டர் இன்ஸ்பயர்ட் யங் இந்திரா ஹூ இஸ் அட்ரஸ்ட் அஸ் பாபுஜி. அடுத்தது இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் 180ல் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபோர்த் ஒன் வந்து ப்ரீவியஸ் இயர் ஆனுவல் கொஸ்டின், தேர்ட் ஃபிஃப்த் சிக்ஸ்த் இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா 181ல் எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் நேருஸ் லெட்டர் இருக்கு இல்லையா அது. அடுத்தது சினானம் ஆன்டனிம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 184ல் பார்த்தீங்கன்னா வந்து டிட்டர்மினஸ் இருக்கு இல்லையா அது. அடுத்து இன்டைரக்ட் ஸ்பீச், இது கம்பல்சரி கண்டிப்பாக இருக்குது சரிங்களா. ஸ்பீச்சில் இருந்து ஒரு கொஸ்டின் 2 மார்க்ஸ் வரும். பேஜ் நம்பர் 192 போம் வந்து த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயர் ஆனுவலில் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் ஃபிஃப்த் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ் ஆர் த ஹாப்பியஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்பிளைன், இது வந்து பேராகிராஃப் கொஸ்டின். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா த கிறிஸ்மஸ் ட்ரூஸ் சப்ளிமெண்ட்ரி இருக்கு இல்லையா, யூனிட் 7 சப்ளிமெண்ட்ரி, இது வந்து ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் இருந்தால் பார்த்துக்கோங்க.
ஸோ ஃபஸ்ட்டு சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் இதெல்லாம் வந்து நியர்லி 10 to 14 மார்க்ஸ்க்கு வரும். அடுத்து மெமரி போம் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கம்பல்சரி கொஸ்டின்ஸ் என்னென்ன வரும்னா வாய்ஸ், ஸ்பீச், பங்க்சுவேட் த ஃபாலோயிங், ஜெரண்ட், இன்ஃபினிட்டிவ், அடுத்து ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ். சரிங்களா? ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ்ன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. அடுத்தது பேராஃப்ரேஸ்னு சென்டென்ஸ் கொடுத்து பேராஃப்ரேஸ் பண்ண சொல்லுவாங்க. ரீஅரேஞ்ச் த ஜம்பிள்டு சென்டென்சஸ் 5 சென்டென்சஸ் கொடுத்துட்டு 5 சென்டென்சஸ் இது பண்ணணும். அடுத்து பேராகிராஃபோட கொஸ்டின் ஆன்சர், ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதிலோட ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. அடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் தரணும். நெக்ஸ்ட்டு லெட்டர் ரைட்டிங், நோட்டீஸ், அடுத்து ஒரு பிக்சர் கொடுத்துட்டு அது ரிலேட்டடாக எழுத சொல்லுவாங்க. தென் டைரக்ஷன் சொல்லுவோம் இல்லையா, அது 2 மார்க்ஸ். நெக்ஸ்ட் ஹின்ஸ் டெவலப்மெண்ட் கேட்டால் ஹின்ஸ் டெவலப்மெண்ட். ஸோ இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.